ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஹிப் ரவுண்டு இதுதான் டவுட்டு. ஓகேங்களா? ஹிப் ரவுண்டு, இது கொக்கி பீஸு, இது ஐ பீஸு, இது சைடு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளது வந்து ஹிப் ரவுண்டு வந்து 32க்கு 42 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தைச்ச ப்ளவுஸில் வந்து 42 இருக்குது. நம்மளுடைய அளவு வந்து 32. ஓகேங்களா? 32 இருக்குதுன்னா 10 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது. பேக் டாட்டுக்கு வந்து 2 இன்ச்சஸ் போச்சுன்னா மீதி வந்து 10ல் 2 போச்சுன்னா 8னா இந்த சைடு 4, இந்த சைடு 4 வரும். சரிங்களா? 4 ஒரே டைம் பேக்கில் கழிக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டு வந்து பேக் வந்து 3, ஃப்ரண்ட்டில் 1, பேக்கில் 3, ஃப்ரண்ட்டில் 1. என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இந்த பீஸ் தான் அது. ஓகேங்களா? இப்போது இந்த சைடை வந்து ஓப்பன் பண்ணி, இங்கே பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து இந்த ஸ்டிச் போட்டிருக்குன்னா இங்கே 1 இன்ச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம தையல்லேருந்து 3 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி நம்ம பண்ணணும். ஓகேங்களா? நான் சும்மா இது பேசிக்காக சொல்கிறேன். நார்மலாக எவ்வளோ இருக்குதோ அதில் வந்து எக்ஸஸ் வர இது நம்ம ஃபுல் மெஷர்மெண்ட். ஒரிஜினல் பீஸ் இது, சாம்பிள் பீஸ். இப்போ நம்ம தைக்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய அளவு இது, நம்ம அளவு. ஓகேங்களா? இது நம்ம அளவு. இதில் எக்ஸஸாக இருக்குது 10. ஓகேங்களா? 10 வந்து பேக் டாட்டுக்கு 2 இன்ச்சஸ் போச்சுன்னா மீதி 8 இருக்குது. நார்மலாக 10 வரும், 8 வரும், 6 வரும், 4 வரும், 3 வரும். அந்த மாதிரி எந்த அளவு வேணாலும் வரும் எக்ஸஸாக. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரித்து பண்ணுறதுனால இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச் நகர்த்தணும், பேக்கில் 3 இன்ச் நகர்த்தணும். இது வேறு ஒருத்தர் ப்ளவுஸு. நான் அளவு எப்படி நகர்த்துறதுன்றது உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். சரிங்களா? இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் அட்டாச்சில் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நகர்த்தி பண்ணுறதுனால இங்கே பாருங்கள், என் ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கொக்கி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஈவனாக வரும். இங்கே பாருங்கள், இப்படி ஈவனாக வரும். சரிங்களா? ஃப்ரண்ட்டு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் இருக்கும் பேக்கும். சரிங்களா? டாட் போட்ட பிறகு இந்த மாதிரி நகர்த்துறதுனால. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. டாட் போட்ட பிறகு இப்படி பிடிச்சோம்னா சைடு டு சைடு கரெக்டாக அந்த ஸ்டிச்சு வந்து கரெக்டாக உட்காரும். தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஃபினிஷிங் வரணுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி நகர்த்துறது. ஓகேங்களா? எவ்வளோ வருதோ அதை வந்து இப்போ வந்து 10 வந்ததுனால நம்ம 2 மைனஸ் பண்ணி 8 லெஸ் பண்ணோமா. இப்போது ஒரு 6 வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸஸாக வந்து 6 வருது. அதில் மைனஸ் டாட்டு 2, பேக் டாட்டுக்கு 2 இன்ச்சஸ். எப்பயுமே பேக் டாட்டு 2 இன்ச் தாங்க. எல்லாருக்குமே 2 இன்ச்சு தான் பிடிக்கணும். இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு, 2 இன்ச்சு. 2 இன்ச்சு மைனஸ் போச்சுன்னா மீதி வந்து 4 இன்ச்சு. 4 இன்ச்சு எக்ஸஸாக வருதுன்னா இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 வருதுன்னா பேக்கில் மட்டும் லெஸ் பண்ணிக்கோங்க. பேக்கில் மட்டும் 2 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நகர்த்தாதீங்க. ஓகேங்களா? 2 இன்ச்சில் வந்து 2, 1, 1.5 இதெல்லாம் வந்து பேக்கில் மட்டும் நகர்த்திக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நகர்த்தாதீங்க. இந்த மாதிரி நகர்த்தும் போது உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வருங்க. ஓகேங்களா? ஈவனாக வரும். நீங்கள் நிறைய பேர் ப்ளவுஸை பாருங்கள், ஃப்ரண்ட்டு சின்னதாக இருக்கும், பேக் இப்படி மடித்து இது வரைக்கும் வரும். அந்த மாதிரிலாம் வராது. சரிங்களா? இந்த ஃபினிஷிங் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நகர்த்தி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.